வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்கினமா ராசியா. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதை ராசிக்கு பார்ப்பதுண்டு. ராசிக்குத்தான் பார்க்கணும். ஆனால் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் அல்லது நீங்களே பார்ப்பதாக இருந்தால் முதலில் பார்க்க வேண்டியது லக்கினம். எதற்காக லக்கினத்தை பார்க்க வேண்டும்? லக்கினம் முதல் கொண்டிருந்து லக்கினம் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அதிலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, லக்கினத்தில் அமர்ந்திருக்கிறதா, அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ஜாதக பலத்தில் லக்கின பலம் மிகவும் முக்கியம். இரண்டாம் இடம் பலமாக இருக்கிறதா, குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் பலமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மூன்றாம் இடம் பலமாக இருக்கிறதா, சகோதரஸ்தானமும் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி பலமானவர்கள் இந்த நிலையில் இருந்தால். நான்காம் இடம் பலமாக இருந்தால் இது சதுர்கேந்திரம். நான்காம் இடத்தில் கிரகங்கள் பலமாக இருந்தால் உடல் நலத்தில் ஆரோக்கியம், தாயாரி வழி நற்பலன்கள், வண்டி வாகன யோகம், வீடு மனை சொத்து அமைவதில் மிகவும் நற்பலன்களை தருவது சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவம். ஐந்தாம் பாவம் பலமாக இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. இவருடைய வாழ்க்கையில் ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது பெருசாக கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஐந்தாம் இடத்தில் கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் மிக சிறப்பான வாழ்க்கை அமையும். ஆறாம் இடம் என்பது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத வம்பு வழக்குகளை தருகின்ற இடம். அது சுபத்தன்மை வாழ்ந்த இடமாக இருந்து சுபகிரகங்கள் இருந்தால் பெருசாக பாதகம் தந்து விடாது. பாவத்தன்மை வாழ்ந்த ராசியாகவும் பாவகிரகங்கள் இருந்துவிட்டால் பிரச்சனைகள் என்பது ஒன்று போனால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். ஏழாம் பாவம் என்பது கணவன் மனைவி மற்ற உறவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கக்கூடிய இந்த இடத்தில் சுபர்கள் இருப்பது நல்லது. பாவர்கள் இருந்தால் அது தோஷ ஜாதகம் என்று ஒதுக்கப்படும். எட்டாம் இடம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கின்ற செயல்களில் கெடு பலன்களை கொடுப்பதும், அனைத்து வகையான செயல்களுமே அவர்களுக்கு நன்மைகளை தராமல் கெடு பலன்களை தந்து எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நல்ல நிலையில் இருக்கும்போதே திடீர் வீழ்ச்சிகளை சந்திப்பது, நம்பிக்கை குறைவான மனிதர்களாக மாற்றுவது, கடன் வாங்கினால் கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவது, ஒரு மனிதனை தலைகுனிய வைப்பது இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். எட்டாம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை தருகின்ற ஸ்தானமாச்சே, கோட்டீஸ்வர யோகத்தை தருகின்ற ஸ்தானமாச்சேன்னு கேட்டாக்கா, எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஒரு காலகட்டத்தில் அது அவர்களுடைய வாழ்க்கையில் நிலையாக இல்லாமல் இழந்து நிற்பதை நிறைய பேர்கிட்ட பார்க்க முடிகிறது. எட்டாம் இடம் பெரிதளவு நன்மைகளை செய்யாது. 9ஆம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம்.
இந்த பாக்கியஸ்தானத்தில் கிரகங்கள் அமர்ந்து ஆட்சியோ உச்சமோ நட்போ சமமோ பெற்றுவிட்டால் அவருடைய தந்தையினுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்று மிகவும் சிறப்பாக வாழ்வார். ஆனால் இந்த 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது. பெண்களுக்கு தகப்பனாருடைய அன்பும் பாசமும் இருந்தால் கூட சும்மா மேல் பேச்சுக்காகத்தான் இருக்குமே தவிர உள்ளன்போடு பழகுவதற்கு கிடைக்க மாட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் இத்தகையான பாதகம் சிறு பாதகமாக இருக்கும். அடுத்தது 10ஆம் இடம். இதுதான் தொழிலை குறிப்பது. 12 ராசிக்காரர்களுக்கும் சரி, உங்களுடைய லக்கினத்திலிருந்து 10ஆம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால், அது ஆட்சியோ உச்சமோ கேந்திரமோ திரிகோணமோ பெற்றிருந்தால் தொழிலில் நீங்கள் அனைத்து வகையான நற்பலன்களும் பெற முடியும். 10ஆம் இடத்தில் கிரகம் இல்லைன்னா தொழில் செய்ய முடியாதா? யார் சொன்னது? ஆனால் 10ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அவர்கள் தலைவனாகக்கூடிய தகுதியை அது கொடுத்துவிடும். இல்லைன்னா வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுட்டு அவங்களுடைய வீட்டில் காசை கொடுத்துட்டு அப்பா அம்மாவோ கணவன் மனைவியோ அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தை நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. 11ஆம் இடத்தில் சுபகிரகமோ இல்லை பாவகிரகமோ எதுவாக இருந்தாலும் கெடுதல்களை தந்து விடாது. ஆனால் உபகலத்திரத்தை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. அதுவும் குரு பார்வை குரு சேர்க்கை இருந்தால் பெருசாக பாதகத்தை தராது. 12ஆம் இடம் என்பது அயன சயன போக விரயஸ்தானம். 12இல் ஒரு கிரகம் இருந்தால் நல்லா தூங்குவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அளவுக்கு தைரியம் இருக்கும். அதுவும் பாவர்கள் இருந்துவிட்டால், பாவர்கள் உச்சம் பெற்று இருந்துவிட்டால் பிள்ளைகளுடன் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்காமல் பிள்ளைகளை பிரிந்து இவர் ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் வாழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். பாவ கிரகங்கள் லக்கினத்திற்கு 12இல் உச்சம் பெற்றிருந்தால், அதுவும் பாவ கிரகங்கள் மட்டும்தான், சுப கிரகங்களுக்கு இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்காது. ஆகவே ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் லக்கினத்திலிருந்து கணக்கிட்டுத்தான் பார்க்க வேண்டும். ராசி எதுக்கு? ராசி என்பது உங்களுக்கு இப்போ என்ன தசா நடக்குது, குரு சனி ராகு கேதுக்கள் எப்பொழுது பயிற்சி பெறுவார்கள், அது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் தினமும் நடப்பதை அறிந்து கொள்வதற்காக ராசியும், இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது இந்த கிரகங்களை வைத்து பார்த்து கொள்ளலாம் என்பதற்கு லக்கினமும் இருக்கும். ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது லக்கினத்தை முதல் தரமாக பார்த்து ராசியை நடக்கின்ற தசாவுக்கும் கிடைக்கின்ற பலன்களுக்கும் பார்த்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.